பாண்டிச்சேரி இன்சிடென்ட் இந்தியாவே உலுக்குன சம்பவமா போயிடுச்சு. இந்த மாதிரி வக்கரமான செயல். ஆனா அதுல அந்த இன்சிடென்ட்ல கேவலமான ஒரு விஷயம், ஒரு ஏஜான 54 இயர்ஸ் ஏஜான ஒரு பர்சன் தான் இன்வால்வ் ஆயிருக்காரு. காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. வைகி ஸ்டார் பிலிம் தயாரிப்பில் எஸ் மதன் இயக்கத்தில் மனோ யாஸ்மின் நதியா நடிப்பில் தனுஷ் மார்ச் 16 முதல் மலேசியன் திரையரங்குகளில். Rape the 5-year, 6-year-old girl. மனசுல என்ன ஓடுதுன்னா அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியாது, அடையாளம் காட்ட தெரியாது, ஒரு அனானிமிட்டி மெயின்டைன் ஆகும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். தந்தையே மகளை கற்பழிச்ச கேஸ் இப்போ ஒரு லாஸ்ட் வீக் பார்த்துருப்பீங்களே, காஷ்மீர்ல கூட ஒரு ரேப் கேஸ் இதே வயதுடைய பாப்பா எங்கேயோ தனியா கொண்டு போய் கோயில். இங்க என்னடா அதே ரோடு நெருங்கி வாழ்கிற மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் போய் இப்படி பண்றாங்க. பெண்ணை பத்தி பேசுறதோ அவ்வளவு வெறும் உடம்பா பாக்குறதோ, அதுக்கான மனிதர்கள் இருக்காங்க, அதுக்கான எத்தனையோ வழிகள் இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. பெண்ணுடைய சம்மதம் இல்லாம அவளை ஓவர் பவர் பண்றதோ, பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துறதோ, அதை அவன் ஒரு பெரிய ஆண்மைன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்கு. இது ஆண்கள் கையில எடுத்து வச்சிருக்கிற ஒரு மோசமான வெப்பன். வக்கரங்கள் மேலோக்கி ஆண்மகன்களுக்கு ஏற்படுறது. கொஞ்சம் சின்ன யங் ஏஜா இருக்கணும், செக்ஷுவல் பார்ட்னரா அவ இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற மனோபாவம் 100% எல்லா ஆண்களுக்கும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. 40 இயர்ஸ் இந்தியாவில் ட்ரிப்பு வந்தவங்களே அவங்க ஹஸ்பண்டோடு இருக்கும்போது 7 பேர் சேர்ந்து உங்க ஹஸ்பண்ட் அடிச்சு போட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. நீங்க தூக்கு தண்டனை தான் கொடுக்க மாட்டீங்க, அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி ஏதாவது பெயின்ஃபுல்லான ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இதுல கொஞ்சமா ஒரு பயம் கிரியேட் பண்ண முடியும். சவுதி அரேபியன் கண்ட்ரிஸ் மாதிரி இங்கேயும் கொண்டு வந்துட்டா தட் இஸ் மியூட்டிலேஷன். ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்றாங்க பாருங்க, உடனே அவங்க வந்துருவாங்க. நம்ம என்னதான் இன்னைக்கு நிறைய தப்பு நம்ம பார்த்தாலும், நிறைய விஷயம் நம்ம ஃபேஸ் பண்ணாலும், அங்கே வளர்ப்பில் அது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு டேபோவை க்ரியேட் பண்ணுறாங்க. தே ஓன்ட் அக்செப்ட், அந்த மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணுறதை தாண்டி அங்கே ஒரு தப்பு, இங்கே தான் பிரச்சனை அப்படின்றாங்களே. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு குழந்தைகளுக்கு சொல்லணும்னு சொல்கிறோம். நம்ம நீங்கள் இப்படி வளர்த்துருங்க, பெண்ணை பார்த்து காதலிக்க சொல்லி கொடுக்குறோம், அன்பு செய்ய சொல்லி கொடுக்குறோம், ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணின் மீது மரியாதை ஏற்படுத்துறதுக்கு என்ன செய்கிறோம்? அவன் மரியாதை அவனுக்கு வருதா? இது நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பொருள், அதை தொடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது எடுத்தால் திருட்டு. ஆனால் ஒரு பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் அவளை ஓவர் பவர் பண்ணுறதோ, பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துறதோ, அதை அவன் ஒரு பெரிய ஆண்மைன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்குது. ரெண்டாவது கேரக்டர் அசாசினேஷன். வாட் எவர் செட் அண்ட் டன், நீங்கள் எங்கே ஒரு தனியாக ஒரு துறையில் போய் நீங்கள் வெஞ்சர் பண்ணிங்கன்னா நேச்சுரலி பின்னாடி உங்களுக்கு அதை அட்டாச் பண்ணிடுவாங்க. இந்த பொண்ணெல்லாம் சரி கிடையாது. ஏன்னா இது சொன்னால் எந்த பெண்ணுமே ஒரு ஸ்டெப் முன்னாடி போனவோ பின்னாடி வந்துடுவா. இது ஆண்கள் கையில் எடுத்து வச்சிருக்கிற ஒரு மோசமான வெப்பன். ஆண்களெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் பெண்மையும் அங்கே கற்பழிந்துடாது. அவன் போய் தப்பு பண்ணிட்டு வரான்னா இன்னொரு பொண்ணுகிட்ட தானே பண்ணிட்டு வரான். அதை அவன் யோசிக்கிறது இல்லை. ஊரில் இருக்கவங்களெல்லாம் நம்ம அழிச்சிட்டு ஒரு நல்ல பொண்ணாக வீட்டுக்குள்ளே இருக்கிற பொண்ணாக பார்ப்போம். அவள் ப்ரிஃபரபிளி கொஞ்சம் சின்ன யங் ஏஜாக இருக்கணும், அவள் ஒரு செக்ஷுவல் பார்ட்னராக அவள் இருந்தால் போதும், ஒரு கிச்சனில் இருந்தால் அவள் போதும் அப்படின்னு நினைக்கிற மனோபாவம் கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லா ஆண்களுக்கும் ஒரு இல்லைன்னு சொல்லவே முடியாது. பர்சன்டேஜ் வேணால் வேரி ஆகலாமே தவிர, ஒருத்தருக்கு 60% இருக்கலாம், ஒருத்தர் 100% எல்லா ஆண்களுக்கும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒரு பெண்ணை பெண்ணாக பார்க்கிற மனோபாவம் இன்னும் மாறலை. வளர்ப்பு முறையில் மாற்றம் வரணும். பெண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணும் தெரிய மாட்டேங்குது, விட்டு கொடுத்து போகிறது. ஒரு வீட்டில் வேற ஒரு லேடிஸ் இருந்தால் கூட அவங்க எப்படி எந்த கண்ணன் பார்வையில் பார்க்கணும் தெரியாதனால இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குது. ஸோ அந்த ஜாயின்ட் ஃபேமிலி கம்மியானாலும் இதெல்லாம் அதிகமாக நடக்க ஒரு வாய்ப்பு கூட இருக்கலாம். இருந்தால் தனித்தனி ஃபேமிலியோ மாறதுக்காக வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்குனால ஒரு டிசிஷனும் எடுக்கிறாங்க. எங்கே ஒன்றா இருந்தால் இவங்க அதை பற்றி சொல்லிடுறாங்க, இங்கே சொல்லிடுறாங்க, நம்ம தனியாக. பட் மேம் காலத்தில் கண்டிப்பாக நிறைய ஜாயின்ட் ஃபேமிலி இருந்திருக்கும் இல்லைங்க மேம். ஒரு பெரிய குடும்பம் தனி அது அதையும் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறது இல்லடா. கூட்டு குடும்பமா வாழணும். வேணா நீங்க சொல்றாப்பல்லதான் மாமியார் அம்மாக்கள் எல்லாம் திருத்துற வேலையெல்லாம் பண்ணலாமே தவிர ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் உடைய கூடாது. போக்சோ கேசஸ் நிறைய வருது. அது மாதிரி குழந்தைகளை, பெண் குழந்தைகளை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்குறது, கொலை பண்றது, இப்படிலாம் நிறைய நடக்குது. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்ல இருந்தா ஒருத்தர் இல்லாட்டாலும் ஒருத்தர் அந்த குழந்தைய ஸ்கூல் விட்டு வரையில பிடிச்சி வச்சுப்பாங்க. அதை யாராவது ஒருத்தர் பார்ப்பாங்க, யாரோ ஒருத்தர் ஃபீட் பண்ணுவாங்க. இந்த நியூக்ளியர் ஃபேமிலிஸ் வந்ததுனால, நியூக்ளியர் ஃபேமிலியில தான் அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்புறம் அந்த ஸ்மால் சைல்டு அது ஒரு 3:30க்கு வீட்டுக்கு வரும். ஆனா யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால மோஸ்ட்லி அங்க இருக்கிற அந்த கூட்டிட்டு போற அந்த ஆயா இல்லைன்னா அந்த ஃபிளாட்ஸ்ல இருக்க வாட்ச்மேனு அந்த மாதிரி இருக்கவங்க தான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வாங்கி தர்றாங்க. இது நான் யூஸ்வலாவே பார்க்கறேன். அதுல செக்ஷுவல் அபியூஸ் நிறைய இருக்கு. அது ஃப்ரெண்ட்லியாக இப்போ யார் கூட பேசணும் அப்படின்னா அவங்க 7 மணிக்கு தாங்க வருவாங்க. ஸோ அப்போ அவன் யார் கூட பேசுவான்? வாட்ச்மேனோ இல்லைனா அவனோட சில்ட்ரன் அந்த ஏரியாவில் இருக்கவங்ககிட்ட தான். ஸோ இப்போ தான் அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷரே ஸ்டார்ட் ஆகுது. அப்புறமா வி ஆர் டாக்கிங் ஸோ மச் அபவுட் சைல்டு அப்யூஸ் இல்லைங்களா, சைல்டு அப்யூஸ் அண்ட் ஆமாம்
ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ அந்த வீட்டில் வந்து ஒரு பாட்டியோ அத்தையோ இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணோ அந்த பையனோ எதுக்கு வெளியே போகிறாங்க? அப்புறம் இதில் மற்ற குற்றங்கள்லாம் நடக்காமல் எப்படி இருக்கும்? இது ஒரு ஃபேஸ். எதை நோக்கி அப்போ போகிறாங்க இளைஞர்கள்? பணம். எங்களுக்கு என்ன வேணும்? இப்போ சொன்னாங்கல்ல, இதுதான் வேணும். மற்ற சந்தோஷத்தெல்லாம் அவங்க இழக்கிறாங்கடா. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்ருக்கோம். பாண்டிச்சேரியிலேருந்து குஜராத்லேருந்து பல ரேப் கேசஸ் இந்த மாதிரி பல விஷயம் பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் எல்லாருமே சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படி இருந்தால் இதுக்கான விஷயம் குறைவாக இருக்கும். இது எந்த அளவுக்கு ஒரு ஆணித்தரமாக சொல்ல முடியும்? அது இண்டிவிஜுவல் தாட், யார் பண்றான்ற ஒரு விஷயம். எந்த ப்ரிவலன்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஆல் த ரேப் கேசஸ் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ ட்ரெண்ட் என்ன? இன்க்ரீசிங் ட்ரெண்ட் தானே எல்லாமே. எல்லா க்ரைமும் காஷ்மீர்லேருந்து எடுத்துக்கோங்க. ஹவு தே ரேப் த 5 year 6 year old கேர்ள் அண்ட் த்ரோ அவே இந்த புஷஸ், அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. எப்போ இதெல்லாம் ஜாஸ்தியாக இருந்தது? இது எப்பயுமே இருந்தது. வென் இஸ் த ப்ரிவலன்ஸ் ஹை? ஆஃப் லேட் தான். ஒரு 15 to 20 இயர்ஸாக தான் இது ஹையஸ்ட் இருக்குது. பனிஷ்மெண்ட்டும் இருக்குது, இன்சிடென்ட்ஸும் ஹையாக இருக்குது, ப்ரிவலன்ஸும் ஹையாக இருக்குது, எல்லாமே கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டும் கேட்டது நீங்கள் கேட்ட கேள்வி எதனால அப்படின்னா, இப்போ அந்த காலத்தில் கூட்டு குடும்பம்னாமா தாத்தா பாட்டி அப்புறம் சித்தி அண்ணன் அண்ணி வீட்டில் இருப்பாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு அண்ணி வெளியூருக்கு போனால் கூட தம்பி ஒய்ஃபை பார்த்துப்பாங்க. அந்த குழந்தைய அந்த அவரோட குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, பேக் பண்ணுறது, தலைவாடுறது, யூனிஃபார்ம் போட்டு அனுப்புறது, இந்த மாதிரி ஒரு கண்காணிப்பு கட்டுப்பாடோட அந்த எல்லாமே அது இதையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த டைமில் ஏஜ் ஆனவங்க யாராவது இருந்தால் அவங்களோட ஒர்க் வந்து நம்ம கண்ணெதிரில் பார்க்க மாட்டோம். பட் தே வில் டீச் சம்திங் குட் திங்ஸ் டு த கிட்ஸ். அந்த மாதிரி சில விஷயம் பழக்க வழக்கத்தெல்லாம் ஏற்படுறது தான். அதே மாதிரி இப்போ அந்த பையன் தப்பானா அப்படின்னா அவனை யாராவது கூட இருக்க வீட்டில் அந்த பெரியவங்களோ யாராவது நோட்டீஸ் பண்ணியிருந்தா நம்ம கண் பார்வையில் இருக்கும்போது சில விஷயம் வந்து கம்மியாகுங்க, குறையும். ஃபுல்லாக கிளியர் ஆகுமானா அது தெரியாது. பட் கண்டிப்பாக பர்சன்டேஜ் வைஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கும்போது அது கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது. ஆமாம், எண்டா சார் வியூஸ். ஏன்னா ஒரு பெரியவங்களை நம்ம எதுக்காக வேணான்னு சொல்கிறாங்க சில குடும்பங்கள்லன்னா, அவங்க நோய்பாங்க, எங்கே போனாம்பாங்க. லேட்டாக வந்து அட்லீஸ்ட் அவங்க அதிருப்தியை வந்து ஒரு முகத்துலையாவது காமிப்பாங்க. கண்டிப்பாக அடுத்த நாள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வரும் மைண்டில். ஐயோ நேற்றே முகத்தை தூக்குனாங்களே அப்படிங்கிற மாதிரி வரும். பேச வேண்டாம். இப்படி ஆட்டோமேட்டிக்காக ரெகுலரைஸ் பண்ணுற மெக்கானிசம் வந்து பெரியவங்கள்ட்ட இருக்குது. பாண்டிச்சேரி இன்சிடென்ட் கூட உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ அதுவும் நம்ம மகளிர் தினத்தை கொண்டாடும் போது இப்படி நடக்கும்போது இந்தியாவே உழுக்குன சம்பவமாக போயிடுச்சு. அந்த வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம். அதில் பள்ளிக்கூடங்கள்லையும் சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்களேன், இந்த குழந்தைங்களை, பெண் குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி எப்படி தங்களை தாங்களே காப்பாற்றிக்கணும் அப்படின்னு. எப்படி வந்து அவங்களுக்கு மன வலிமையும் உடல் வலிமையையும் கற்றுத்தராங்க. குட் டச் பேட் டச் என்ன பண்ணி தான் அதெல்லாம் நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. நோ டச் கொண்டு வந்துட்டாங்க, நோ டச்சுன்னு இது கொண்டுட்டாங்க. இந்த குழந்தைங்களுக்கு அந்த 1ஆம் வகுப்பு போகும்போதுலேருந்தே எப்படியெல்லாம் இருக்கணும்னு பள்ளிக்கூடத்துலேயும் நல்லா எக்யூப் பண்ணுறாங்க அதெல்லாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதுன்னு சொல்லும்போது, ஏன்னா வீட்டில் இருக்கிறதோட இந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது தான் அதிக நேரம். அதனால அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நிறைய சொல்லித்தராங்க. பட் அதற்கும் மீறி இந்த மாதிரி வக்கரமான செயல். ஆனால் அதில் அந்த இன்சிடென்ட்ல கேவலமான ஒரு விஷயம், ஒரு ஏஜான 54 years ஏஜான ஒரு பர்சன் தான் இன்வால்வ் ஆகிருக்காரு. ஸோ வந்து அதுக்கு சம்பந்தமே இல்லைடா, ஆண் தான். என்ன பண்ணிதா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல அக்கா, இப்ப எல்லாருமே சொன்ன மாதிரி அந்த பனிஷ்மெண்ட் இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடக்குது. ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா ஒரு ரீல்ஸ் போட்டுறாங்க. எல்லாருமே ஒரு இது விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ணுங்க, குரல் கொடுங்க அப்படின்னு. அது ஒரு 1 day 2 days இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் முடிஞ்சு போகுது. இப்போ அந்த பனிஷ்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் வரணும், இதை ஸ்டாப் பண்ணணும், இதை ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும். ஒரு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து இதுக்கு என்ன இது கவர்மெண்ட் வந்து ரொம்ப சீரியஸாக வியூ பண்ணுறாங்க ஷோம்னா. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, போக்சோ கேசஸ் வந்து ஹைகோர்ட்டே வந்து டைரெக்டாக வந்து இது இவ்வளோ நாளைக்குள்ளே 60 daysக்குள்ளே அந்த கேஸ் வந்து சார்ஜ் ஷீட் பண்ணி ஆகணும், ட்ரையல் இவ்வளோ நாளைக்குள்ளே முடிஞ்சாகணும், தண்டனை வந்து மேக்ஸிமம் தண்டனை கொடுக்கணும். இதை அந்த கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரனுக்காக தனி யூனிட் இருக்குது. அவங்க அதை பார்த்து எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கமிஷன்ஸ் இருக்குது. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிஸ் இருக்குது, உமன் கமிஷன் இருக்குது, சிடபிள்யூசின்னு ஒரு போலீஸில் ஒரு விங் இருக்குது. எல்லா மாவட்டத்துலேயுமே இந்த கேசஸ் இருக்குது. இது வந்து பெரிய டிஜி லெவலில் இது ரிவ்யூ பண்ணுறாங்க. ஹைகோர்ட் வந்து எவ்ரி குவார்ட்டர் அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க அந்த கேசஸ்லாம். என்ன தண்டனை சீக்கிரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. பட் தண்டனை அதான் நான் சொன்னேனே, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, திருடுற கூட்டம் திருடிகிட்டே இருக்கும், ரேப் பண்ணுற கூட்டம் ரேப் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் இந்த பனிஷ்மெண்ட் வந்து அது வந்து ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸாக வரணும், டிட்டரண்ட்டாக வரணும் அப்படிங்கிறதுல வந்து கவர்மெண்ட் இஸ் வெரி 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 பர்டிகுலர். அதான் அந்த பயம் கொண்டு வரணும், அதான் எதிர்பார்க்கறாங்க. ஆனாலும்
இந்த சட்டம்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் 9 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்றாங்க. மேடம் இது அது மட்டும் கிடையாது. 40 இயர்ஸ் அவங்க ஹஸ்பண்டோடு இருக்கும்போது 7 பேர் சேர்ந்து அவங்க இந்த அளவுக்கு ஒரு இந்தியாவில் ட்ரிப்பு வந்தவங்களும் இப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம என்ன தற்காப்புக்காக என்ன நம்ம ட்ரை பண்ணி என்ன செஞ்சாலும் 2 பேர் இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் அடிச்சு போட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பனிஷ்மெண்ட்னால மட்டும்தான் இதை மாற்ற முடியும். அது ஸ்ட்ராங்கான மட்டும்தான் அவங்களுக்கு அது என்ன அந்த பெயின்னு தெரியும். இப்போ நீங்க நினைக்கிறீங்களா, இப்போ இந்த ஃப்ளாஷ் ஆகிருக்குல்ல இந்த நியூஸ், எல்லார் வீட்லையும் எப்படிடா எவ்வளோ உஷாராக அந்த உஷார் நிலைக்கு தயாராகிடுறாங்கல்ல. அது அட் த சேம் டைம் சைமல்டேனியஸாக பனிஷ்மெண்ட்டும். வெளிநாட்டில் எல்லாரும் அவாய்டபிள்ஸ்னு ஒன்று இருக்கு. தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத மனிதர்களோட தேவையற்ற நேரத்தில் வெளியில் போகிறத பெண்களும் குறைச்சிக்கலாம். அதாவது நான் வந்து இந்த இன்சிடென்ட்காக சொல்கிறேன். இன் ஜென்ரல் தேவையில்லாத இடங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவைக்கு வெளியில் போகிறோம், நம்ம உரிமை யாரும் கொடுக்கல. இப்போ எல்லோரும் பெண் உரிமை கொடுத்துட்டாங்க. பெண் யார்கிட்ட இருந்தது அது முதல்ல? அது நம்மகிட்டே தான் இருந்தது, நம்ம தான் எடுத்துக்கிட்டோம். அதில் ஆண்களுக்கு ஒரு பெரிய பெருமை, நாங்கள் அதை கொடுத்துட்டோன்ட்டு. அவங்க என்ன டபுள் உரிமை வச்சுட்டு இருந்தாங்களா? இல்லைக்கா, நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் ஓகே, வேலிட், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அவனுக்கான ஒரு வேட்டை தொடர்ந்துட்டு தானே இருக்கு. நமக்கு நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் நம்ம இப்படி பார்த்தா அந்த சைடுல வந்து நம்ம என்னதான் ஸ்டாப் பண்ணாலும் அது தொடர்ந்துட்டு தானே இருக்கு. அது ஒரு பாயிண்ட். சரி, நான் எனக்கு ஒரு பாயிண்ட். இது தினமும் நடக்கலடா. இது நீ சொல்றாப்ல இதெல்லாம் தினமும் நடக்கிறது கிடையாது. எல்லா ஆண்மகனையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. எல்லாருமே அந்த எண்ணத்துல எல்லாம் போறது இல்லை. இப்ப நாங்க இந்த யூடியூப் இதுல எல்லாம் இந்த ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. எல்லா கண்ட்ரியில இருந்தும் ஒவ்வொரு கலாச்சார பின்னணியில இருக்க விஷயங்கள் நம்ம ஹேண்ட் போன்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால சில வக்கரங்கள் மேலோக்கி சில வந்து ஆண்மகன்களுக்கு ஏற்படுறது அவங்களுக்கு அது தெரியவில்லை. அந்த கண்ட்ரியில அதெல்லாம் அப்படி இருக்கும்போது அது வந்து நான் எல்லா ஆண்மகனும் இப்படி இருப்பான்றது. இந்த போக்சோ கேஸ்ல என்ன ஒரு இதுன்னு கேட்டா, அந்த ஆண்களுடைய மனசுல என்ன ஓடுதுன்னா, அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியாது, என்னன்னு தெரியாது, அடையாளம் காட்ட தெரியாது, அந்த ஒரு அனானிமிட்டி மெயின்டைன் ஆகும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அது சொல்லாது, இவர் தான் வந்தாரு, இவர் அந்த ஒரு இது இருக்கு அவனுக்கு. நமக்கு அந்த ஒரு சேஃப்டின்னு நினைக்கிறான். அது வந்து சைக்கலாஜிக்கலா ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல். அவங்க சொன்னாங்கல்ல மேடம் சொன்னாங்க 54 அவனை தனியா நம்ம எடுத்து சைக்காட்ரிஸ்ட கொடுத்தா அவன் எதனால அந்த எண்ணம் அந்த உணர்ச்சி அந்த உணர்வு வந்ததுன்னு பார்க்கலாம். எல்லாரும் அப்படி இருக்காங்க. தந்தையே மகளை கற்பழிச்ச கேஸ் இப்போ ஒரு லாஸ்ட் வீக் பார்த்துருப்பீங்களே. 11 year oldல இருந்து பண்ணிட்டு இப்போ வரைக்கும் 17 year old ஆனதுக்கு அப்புறமும் பண்ணப்போ இப்போ கேஸ் கொடுத்துருக்கா. ஸோ ஒரு அப்பா அந்த சாங்டிட்டிலாம் போயிடுச்சு. அதாவது அப்பா அப்படிங்கிறது ஒரு பெரிய உறவு, அண்ணங்கிறது ஒரு பெரிய, அதெல்லாம் ஏன் இது போகுது அப்படிங்கிறது வந்து மேடம் சொன்ன மாதிரி இது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா. ஏதாவது இப்போ வந்து மேம் சொன்ன மாதிரி அவங்கள வந்து எக்ஸாமின் பண்ணி அந்த டெஸ்ட் எல்லாம் சைக்காட்ரிக் டெஸ்ட் பண்ணும்போது ரியலி தே கோ டீப் இன் டு த சைல்ட்ஹுட். அவங்களுடைய அந்த 4 வயசு 5 வயசு 6 வயசில் என்ன நடந்தது அப்படின்றது அந்த சப்கான்ஷியஸ் லெவல் வரைக்கும் நாம் எக்ஸாமின் பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஒரு 80% சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்குது. ஐதர் தே வேர் த விக்டிம்ஸ் ஆர் தே சா விக்டிம். அது அவங்க அம்மாவாக இருக்கலாம், இல்லைனா அவங்க க்ளோஸான சிஸ்டராக இருக்கலாம், யாரையாவது அவங்க பார்த்துருப்பாங்க, இல்லைன்னா அது அவங்களுக்கே நடந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் லைஃப்பில் நடக்கிற ஈவெண்ட்ஸில் அதெல்லாம் மறந்து தே கெட் மேரிட், தே கோ இன் டு ஃபேமிலி லைஃப். ஆனால் அதை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்பப்போ அந்த என்வாயன்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது அது மேலே வரும்போது அப்பா அவன் என்ன நினைக்கிறானோ he will do that. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவன் ரிக்ரெட் பண்ணுற சான்ஸும் இருக்குது. இப்படி நான் செஞ்சுட்டேனே இந்த குட்டி பொண்ணுக்கு அப்படின்னு கூட அவன் நினைக்கலாம். பட் அப்போ அது வந்து ரொம்ப லேட் ஆகிடும். இப்போ வந்து அது வந்து ஆன்லைனில் வந்து ஐ ஆல்சோ வாண்ட் டு டெல் தெம், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஸ்பேம்னு ஒரு செக் கூட பண்ணாமல் எல்லா ரெக்வஸ்ட்டையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, பிக்சர்ஸ் எடுத்து போடுவாங்க, ஆன் த ஸ்பாட் தே வில் பி அப்லோடிங் த ஃபோட்டோஸ். அதெல்லாம் இவங்க கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்கிற ட்ரபிள்ல இது வேற இப்போ ஃபுல்லா கம்ப்ளீட்லி சோஷியல் மீடியா பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி. இண்டிவிஜுவலாக நான் ஒரு ஏடிஜிபியாக கேட்கலங்க, ஒரு வனிதாவாக இதுக்கு இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். ஒரு பெண்ணாகவே தனித்தனியாக உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தால் நல்லா இருக்கும், இதுக்கான விஷயத்துக்கு ஒரு ஸ்டாப். எனக்கு வந்து அது மேடம் அப்ரூவ் பண்றாங்களோன்னு தெரியல. சவுதி அரேபியன் கண்ட்ரிஸ் மாதிரி இங்கேயும் கொண்டு வந்துட்டா தட் இஸ் மியூட்டிலேஷன். இது என்னன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தண்டனைகள் அதுக்கு ஈக்குவலா என்ஹான்ஸ் பண்ணணுங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை. பட் மனித உரிமை ஆர்வலர்கள் அவங்களுக்கு உடனே வருவாங்க. நீங்க ஒரு வார்த்தை இப்ப நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆஸ் வனிதா
எனக்கு அது ஏற்புடையதாக மேடம், இருக்கும். மனித உரிமையாளரும் அந்த கண்ட்ரிஸை ஏங்க மேடம் டச் பண்ண மாட்டேங்கிறாங்க? அவங்களையும் மியூட்டிலேட் பண்ணிடுவாங்களா இருக்கும் அந்த கண்ட்ரில. இங்க வந்து என்னன்னா நம்ம நிறைய பேருக்கு இல்ல, வந்து அங்க பேச்சு வந்து சுதந்திரம், யாருமே கருத்து போக கூட சுதந்திரம் முடியல. அவன் சொன்னா அதுதான் பனிஷ்மெண்ட்ப்பா. வேற யாருமே அதை இன்டர்ஃபியர் கேட்க பண்ண முடியாது. முடியாது, கேட்க முடியாது. ஆனா மேடம் சொன்னதை நுழைஞ்சு பார்க்கும்போது ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்றாங்க பாருங்க, உடனே அவங்க வந்துருவாங்க. உடனே வந்துருவாங்க. இது என்ன நீங்க தெரியுமா? capital punishment. இப்ப நம்ம கலாச்சாரத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆண்மகன் இன்னைக்கு ஹேண்ட் போன்ல எந்தெந்த ஊர்ல என்னென்ன கலாச்சாரத்தையோ பார்க்கறான். இது அவன் கேட்பான், இதெல்லாம் எதுக்கு அலோவ் பண்றீங்க, எதுக்கு கவர்மெண்ட் இதெல்லாம் பார்க்கறதுனால அவனுக்கு வந்து அந்த கெட்ட எண்ணங்கள் அவனுக்கு மேலோக்கி இப்படி இந்த ட்ராக்ல. ஆனா ஒரு நாடு வளர்ந்த நாடுன்னு எப்படி முடிவு பண்றாங்கன்னா, அங்க மரண தண்டனை, தூக்கு தண்டனை வந்து ரொம்ப குறைச்சு கொடுத்தா நம்ம ரொம்ப இவால்வ்டு பீப்புள்னு அப்படி ஒரு கான்செப்ட் ஒன்று போகுது. ஆனா என் தனிப்பட்ட வனிதாக்கு கேட்டீங்கன்னா நான் மேடம் சொன்னதை நான் சொல்லுவேன். ஆனா இந்த ப்ராப்ளம் ஆகும்போது எல்லாருமே இமீடியட்டா யாரும் ரெசல்யூஷன் கொடுக்கல. இவங்க மறியெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாண்டிச்சேரி இதுக்கு எல்லாம் அட்டென்ஷன் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி உங்க கேஸ்லயுமே அவங்க இமீடியட் ரெஸ்கியூ யாருமே பண்ணல. அவங்களோட தலைமைச் செயலகத்துலலாம் அவங்க ஸ்பானிஷ் அண்ட் பிரேசில் அந்த ஊர்ல இருந்து 2 குடியுரிமை இருக்கவங்க அங்கே ஹையர் இதுக்கு இன்டிமேஷன் கொடுத்து இந்தியாவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் ரிசல்யூஷன் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஊரில் ஒரு சொல்யூஷனுங்கிறது இமீடியட்டாக கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு பிரச்சனைனா அட்லீஸ்ட் நீங்கள் தூக்கு தண்டனை தான் கொடுக்க மாட்டீங்க, அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி ஏதாவது பெயின்ஃபுல்லான ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இதில் கொஞ்சமாக ஒரு பயம் கிரியேட் பண்ண முடியும். அந்த பயம் வந்த மாதிரி தான் நம்ம தண்டனை சிவியராக தான் இருக்கு, கொடுக்கவும் செய்யறாங்க. இப்போ ரொம்ப சீரியஸா பண்றாங்க. இல்ல வனிதாமா, காஷ்மீர்ல கூட ஒரு ரேப் கேஸ் இதே வயதுடைய பாப்பா எங்கேயோ தனியா கொண்டு போய் ஒரு ஏதோ ஒரு இடத்துல கோயில், இங்க என்னடா அதே ரோடு அவ்வளோ நெருங்கி வாழ்கிற மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் இப்போ இப்படி பண்றாங்க. நம்ம இன்னும் எவ்வளோ மோசமா இருக்கோம் பாருங்க. ஏதோ நல்ல வேளை இந்த கேமராஸ் அவங்க சில வீட்டில எல்லாம் இன்ஸ்டால் பண்ணதுனால கண்டுபிடிக்கப்பட்டது. நீங்க ஒண்ணு சொல்லுங்க, ஸ்கூல்ல நம்ம யாரையும் குழந்தைகளை அடிக்கக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம யாரையும் அடிக்கக்கூடாது, யாருமே யாரையும் சொல்லிட முடியாது அப்படின்னு ரொம்ப தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறவங்க, அது மாதிரி தன்னுடைய சுதந்திரம் அடுத்த மனுஷனுடைய மூக்கு வரைக்கும் இல்லைங்கிறத உணர்ற அந்த புத்தி யாருக்கும் இல்லை. பெண்ணை பற்றி பேசுகிறதோ, அவ்வளோ வெறும் உடம்பா பார்க்குறதோ, அது வந்து அதுக்கான மனிதர்கள் இருக்காங்க, அதுக்கான எத்தனையோ வழிகள் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அது அரசாங்கம் வந்து கொடுத்தா கூட மேடம் சொல்கிற மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கணும், அதை பாப்புலரைஸ் பண்ணணும், அது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் செல்ஃபோனில் இன்றைக்கி அதெல்லாம் முடியாது. காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. வைகை ஸ்டார் பிலிம் தயாரிப்பில் எஸ் மதன் இயக்கத்தில் மனோ யாஸ்மின் நதியா நடிப்பில் தனுஷ் மார்ச் 16 முதல் மலேசியன் திரையரங்குகளில்.